ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது தி மோஸ்ட் தியரட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் சேவியர் டு வில்லனஸ் எபிசோட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட் 1 பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரிஜினல் டைம்ல இல்ல வில்லனஸ் பிரைட்டுமே ஸ்டேல கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனோட கையால தான் சொந்த அம்மாவை கொலை பண்ண வச்சா. வில்லனஸ் பிரைட்டும் அட அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டியா, இன்னும் ஆர்டர் கொடுத்த மாதிரியே உங்க அம்மாவை நீயே கொண்டுட்ட தானே, நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொல்ல இதை பார்த்து கோவம் செல்லுமே அவளை குத்த வர பிரைடும் சிரிச்சுக்கிட்டு முட்டாள் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஃபெயில்ட் கான்டாக்ட் போட்ட யாராலையுமே தன்னோட மாஸ்டரை கொல்ல முடியாது. ஸ்டேல அழுதுகிட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன செய்ய வச்ச, நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க. ஆனா வில்லனஸ் பிரைடுமே எதுவும் கிடையாது, எனக்கு சும்மா தோணுச்சு ஃபனுக்காக பண்ணப்பா, ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம். ஸ்டேல் இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா ஃபன்னா போய்கிட்டு இருக்குன்னு. இதை பார்த்து ஸ்டேலுமே என்ன கொன்னுடு, இவ்வளவு கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுக்கு என்ன நீ கொன்னுடலாம். இதை கேட்டு பிரைடும் அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் நீ உன்னை கொன்னுக்கவே கூடாது, இது என்னோட ஆர்டர். இப்போ ஸ்டேலுக்கு தான் உயிரை எடுக்கிறது கூட அதிகாரம் இல்லாம போயிடுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வில்லனஸ் பிரைட் சிரிக்கிறா. இப்போ உன்னோட முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டேலோ இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மனுஷனோட உருவத்துல இருக்க டெவல் கண்டிப்பா எங்க அம்மாவை என்ன கொல்ல வச்சதுக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். இப்போ பிரசன்ட் டைம்ல என்ன காட்டுறாங்க, இப்போ இதெல்லாம் ஸ்டேலுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. அவனுமே ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்கு, ஆனா என்னங்கிறது ஞாபகம் இல்லையே. ஸ்டேலுமே தன்னோட கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கு. அவனுமே ஆமா இது பிரைடோட தானே, அவன் அன்னைக்கு நைட்டு என்கிட்ட பேசுறப்ப எங்க அம்மா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பிளாஷ்பேக்ல அவங்க அம்மாவும் எனக்கு காசுலாம் வேணாம், எனக்கு என்னோட ஸ்டேல் தான் வேணும், அவனை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஸ்டேலோ அங்க என்ன நடக்குது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. அவங்க அன்னைக்கு பண்ணது எனக்காக மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் தான். ஆனா அப்போ பிரைடு கொடுத்த ரியாக்ஷன் அதே போலதான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எனக்காக கொடுத்தாளா, இல்ல அப்படிலாம் இருக்காது. நான் கேள்விப்பட்டேன் அவ எப்பவுமே குடும்பத்தண்டவன்ற சுயநலமான ஒரு பிரின்சஸ்னு. அதுதான் பிரைடு சொல்ற எல்லாத்தையும் கேட்டு அவன் நம்பிக்கையை சம்பாரிச்சு அவளை நான் யூஸ் பண்ண போறேன். கண்டிப்பா ஒரு நாள் அவ தான் குயினா மாற போறா. அதனால அவளுக்கு ஏதோ ஒரு அசிஸ்டண்டா மாறதுக்கு நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்படி அவளோட நம்பிக்கையை ஒரு நாள் சம்பாரிச்சு அவளை வச்சு கண்டிப்பா இந்த நாட்டோட ரூல்ஸை நான் மாத்துவேன். கண்டிப்பா ஒரு நாள் எதிர்காலத்துல எங்க அம்மாவை நான் சுதந்திரமா பார்ப்பேன். ஆனா அன்னைக்கு நைட்டு அவ ஒரு மோசமான குயினா மாறினா எதுக்கு கொல்ல சொன்னா, அவ எதை பார்த்து அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்கா. இப்ப இவன் இதை யோசிச்சுட்டு இருக்கா. பின்னாடி பிரைடு வந்துட்டு உனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஏன் கூட வா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கொடுக்கணும். பிரைடோட அப்பாவும் இது உனக்கான எக்ஸெப்ஷன், இது யாருக்கும் தெரியாம ஏன் இந்த பேலஸ்ல இருக்கிறவங்க கூட தெரியாம ரகசியமா வச்சுக்கோ. அவனை அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவன் அம்மா ஒரு லெட்டர் அதுல இருக்கு. அதுல அவன் அம்மாவும் எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், எங்க இருக்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க, உனக்கு லெட்டர் எழுதுன்னு தெரிஞ்சவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் உனக்கு லெட்டர் எழுதுறதும் உன்னோட பதில் கடிதம் வரதுக்குமே நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரின்ஸுக்கு தான் நன்றி சொல்லி ஆக்கணும். அதனால நன்றிகளை அவர்கிட்ட சொல்லு. அந்த லெட்டர் படிச்ச உடனே ஸ்டேலுமே அழ ஆரம்பிக்கிறா. பிரைடோட அப்பாவுமே இது எல்லாமே பிரைட் சொல்லி தான் நான் பண்ணேன், இது அவளோட ரெக்வஸ்ட். நார்மலா நீ பிரின்ஸோட பட்லரா மாறின அப்புறம் தான் உனக்கு சம்பளம் கொடுப்போம், அது ஒரு வாட்டி தான் கொடுப்போம். ஆனா உனக்காக மாசம் தர மாதிரி நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். அதே டைம் ஒரு வாட்டி மட்டும் உங்க அம்மாவோட லெட்டர் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ திருப்பி லெட்டர் எழுதலாம். இது கேட்டு ஸ்டேல அங்கேயுமே கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறான். பிரைடோ என்னோட அப்பா அம்மா நான் அப்புறம் உங்க அம்மா எல்லாருமே உன்னை நேசிக்கிறோம், நாங்க எல்லாருமே உன்னோட குடும்பம், அதனால கவலைப்படாத. ஜெயிலு மனசுக்குள்ள இப்பவுமே எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக பிரைடு எதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. இவ தான் சுத்தி இருக்கிறவனை பத்தியும் இந்த நாடை பத்தியும் எப்பயுமே கவலைப்படுறா, ரொம்ப நல்லவளா இருக்கா. ஆனா இவ ஏன் எதுக்காக ஒரு நாள் ஒரு மோசமான குயினா மாறுவான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பிரைடு சொன்ன மாதிரியே அவளோட ப்ராமிஸ காப்பாத்துறா. அதனாலதான் இப்போ நான் இங்க ஒரு முடிவு எடுக்கிறேன். பிரைடு பார்த்து பயப்படுற எதுவா இருந்தாலும் சரி அதுகிட்ட இருந்து நான் இவளை பாதுகாப்பேன். இல்ல இவளை சும்மா பாதுகாக்கிறது மட்டும் பத்தாது, இவ்வளவு அன்பாவும் இவ்வளவு உதவி பண்ணதுக்கும் கண்டிப்பா அந்த நன்றிக்கரனை நான் திருப்பி கொடுப்பேன், அது என்னோட உயிரே போனாலும் சரி. இதை பார்த்து பிரையோட அப்பாவும் சந்தோஷப்பட்டா. ஆனா கில்பர்ட் எப்பவுமே மனசு மாறாம அவளை சந்தேகப்பட்டு இருக்கான். இப்போ ஸ்டேலும் பதில் கடிதத்துல என்ன இதெல்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க என்ன சத்தம் சொல்லிட்டு எட்டி பாக்குறான். அங்க பார்த்தா யாரா ஒருத்தன் அந்த பிரின்சஸ் சொல்றது சரி, ஆனா அந்த சுயநல பிடிச்ச பிரின்சஸ் சொல்றதையும் நான் கேட்கணுமா. அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்த ஆர்டரால என்னால எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. சேலோ ஆமா யாரு சொல்லிட்டு அவனே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான். சரின்னு சொல்லிட்டு தன்னோட டெலிபோர்டேஷன் எபிலிட்டி யூஸ் பண்ணி அவன் பக்கத்துல போய் கேட்கறான். அங்க போனதான் இவள் நான் தப்பா பேசிட்டு இருந்தது அந்த சான்சலர் கில்பர்ட்னு தெரிய வருது. கில்பர்ட்டும் அங்க இருக்க நோபல்ஸ் கிட்ட இது நமக்குள்ளே இருக்க ரகசியமா இருக்கட்டும், ஸ்டேல அந்த ராயல் ஃபேமிலி கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருக்குமே தெரியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பிரின்சஸ் பிரைடு அந்த ஸ்டேல தப்பா நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ற தப்புன்னு நானே நிறைய விட சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க என் பேச்செல்லாம் கேட்கறதுல இல்ல அப்படின்னு போய் புலிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு ஸ்டேலுமே தன்னோட ரூமுக்கு வந்துட்டு இது அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் சொல்லி தீருவேன் ஒரு செகண்ட்ல. ஆனா இல்ல இப்ப நான் இருக்க நிலைமையில நான் என்ன சொன்னாலும் அவங்க என்ன நம்ப போறது இல்ல. அவன் இப்படி பேசத பார்த்து எதுவும் நடக்க போறது இல்ல. இங்க இருக்க ஒருத்தரும் எப்படி யோசிக்கிறாங்க அவங்களோட மைண்ட் செட் என்னங்கிறத நான் கத்துக்கணும். அதுக்கப்புறம் கில்பர்ட் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கானோ அதை விட அதிகமா நம்பிக்கைய நான் சம்பாதிப்பேன். அப்பா அம்மா பிரின்சஸ் டியாரா அவங்களுக்கு மட்டும் என்ன பிடிச்ச பத்தாது, என்னை இந்த மொத்த நேஷனுமே நேசிக்கணும். பிரைட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டையோ இந்த நாட்டு மக்களையும் கஷ்டப்பட விட மாட்டேன்னு. அதனால இந்த மோசமான பெரியவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா நான் அவளை பாதுகாத்து தீருவேன். இப்போதுல இருந்து பிரைட் ராயல் ஆவி உங்களுக்காக நான் இருக்கிறேன். இந்த நாட்டுக்கு இவளை தவிர வேற யாரையுமே குயினா இருக்க அலோவ் பண்ண மாட்டேன். அப்படியே கட் பண்ணி இப்போ பிரின்சஸ் அம்மா அந்த குயினை காட்டுறாங்க. அவங்களுக்குமே நீயும் பிரைடும் சந்திக்க போற டைம் வந்தாச்சு, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள்ல. ஆனா அவ தங்கச்சிட்டே
டிஆரை பார்த்தா ரொம்ப நர்வஸா இருக்கா. அவளும் அக்கா பிரைடுக்கும் ஸ்டேலுக்கும் எனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த பர்த்டே வர எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க, இன்க்ளூடிங் பிரைட் அண்ட் ஸ்டேல். பிரைடு நர்வஸா இருக்க அந்த இடத்துக்கு ஸ்டேல் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நாங்க கூட இருக்கேன். இன்னைக்கு நீங்க பிரின்சஸ் டிஆர் கிட்ட உங்க அக்கானை இன்ட்ரடியூஸ் ஆகிறத விட இன்னைக்கு தான் நீங்க அடுத்த குயின் ஆக போறதை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு பிரைடும் ஸ்டேலும் உள்ள போறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கேட்க பிரைடு இன்னும் நல்லா இருக்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஸ்டேலுமே இப்பதான் நான் உங்களை முதல் முறையா பாக்குறேன். நான் தான் ஸ்டேல் ராயல் ஐவி. என்ன உங்க குடும்பத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரின்சஸ் பிரைடுக்கான எல்லா உதவியுமே நான் கண்டிப்பா செய்வேன். இப்போ அந்த இடத்துக்கு அவளோட தங்கச்சியான பிரின்சஸ் டிஆர் உள்ள வரா. பிரைடு மனசுக்குள்ள டிஆர் ராயல் ஐவி இந்த ஒட்டுமை கேம் ஆர் ரே ஆஃப் லைட்டோட ப்ரோட்டாகனிஸ்ட். இந்த கதையோட மோசமான லாஸ்ட் பாஸ்டா இன்னும் 10 வருஷத்துல ஒரு பெரிய குறுமை நான் செய்வேன். அந்த டைம்ல ஒண்ணு சேர்ந்து தடுக்கிறது டிஆர் அவ கூட இருந்த லவ் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி. அவ மட்டும்தான் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்குமே இருக்கிற ஒரே ஒளி. இப்போ டிஆர் பார்த்து அவங்க அம்மா மாதிரி கன்சல்ட் எல்லாரும் பாத்துட்டு இருக்க. இதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எதுவும் பண்ணுது, ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் இது கண்டிப்பா பொறாம தான். டிஆர் அம்மா மாதிரி அழகாவும் மென்மையாவும் இருக்கா. ஆனா அவளும் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நான் அவளுக்கு குடும்பம் பண்ண மாட்டேன். அவங்க அப்பாவும் பிரைட் ஸ்டேல் இதுதான் உங்களோட தங்கச்சி டிஆரா. பிரைடும் டிஆரா நான் தான் பிரைட் ராயல் ஐவி உங்களோட அக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா இருக்க போறோம். டிஆராவுமே என்கிட்ட கை கொடுத்துட்டு நான் தான் டிஆரா ராயல் ஐவி உங்களோட தங்கச்சி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கல, அதனால இந்த மொத்த சீரியஸோட ப்ரோட்டாகனிஸ்ட் ஆச்சு. இவளுக்கு இந்த கரிஸ்மா இல்லாம போயிடுமா? அதுவும் இல்லாம இந்த கேமோட ரேட்டிங்ல இவ ஒரு உண்மையான ஏஞ்சல் ரேட்டிங் கொடுத்தாங்களே, அதெல்லாம் சும்மாவா? ஸ்டேலும் அதே மாதிரி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம அக்காக்கு உதவி பண்ணுவோம். இதை பார்த்து அங்க இருக்கிறவங்களா அட சூப்பர்பா அப்படின்னு சொல்ல பிரைடும் ஆமா ஸ்டேன் இப்ப மொத்த கண்ட்ரிக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டான். நாங்க பேருக்கு மட்டும் உறவுகள் கிடையாது, உண்மையான ஃபேமிலின்னு. அதே டைம் அடுத்த குயினா அவ என்ன ஒத்துக்கிட்டான், எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதையுமே இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டான். அவளும் ஸ்டேல் டிஆரா ரொம்ப நன்றி, நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பா இந்த கண்ட்ரியை பாதுகாப்போம் காப்பாத்துவோம். இதுக்கிட்ட அங்க இருக்க மக்களுமே சந்தோஷமா கை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க மாமா பக்கத்துல வந்துட்டு இது நல்லா பாத்துக்கோ, இந்த மொமெண்ட்டை எப்பயுமே மறக்காத. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடுக்கு ப்ரீகாக்னிஷன் எபிலிட்டி கிடைச்சாச்சு. இதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த குயினா பிரின்சஸ் பிரைடு தான் மாற போறா. இப்ப எல்லாம் முடிஞ்சு கில்பிட்டு வந்துட்டு நல்லா பேசுனீங்க பிரின்சஸ் பிரைடு, நீங்க 3 பேர் பண்ணதுல எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. பிரின்சஸ் டிஆரா உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு தான் ப்ரீகாக்னிஷன் எபிலிட்டி இல்ல, இருந்திருந்தா நீங்களுமே ஒரு குயின் ஆகிருப்பீங்க. ஸ்டேலோ என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க தெளிவா சொல்லுங்க. கேள்விப்பட்டும் நான் தப்பாலாம் சொல்ல வரல, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க நல்லாவே மாறிட்டீங்க போலயே, நீங்க நிறைய ட்ரைனிங் எடுத்து ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி மாறிட்டீங்க போலயே. சரி அடுத்த வாட்டி நீங்க பிறந்த இடத்தையோ உங்களோட பழைய ஃபேமிலி பத்தியும் பேசுவோம். ஆனா ஸ்டேலோ ரொம்ப நன்றி, பிரின்சஸ் பிரைட்னால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அவங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால பிரின்சஸ் பிரைடுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் கண்டிப்பா செய்வேன். இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸா உங்ககிட்ட பேசுறதுல எனக்கும் சந்தோஷம் தான் சான்சலர் கில்பர்ட். இதை பார்த்து பிரைடோ டிஆர் கிட்ட போயிட்டு ஆமா இவனுக்கு 2 பேர் பேசுறதுல ஏன் வாயில கத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. கேள்விப்பட்டோ ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு இந்த நாட்டோட பாலிடிக்ஸ் பத்தி என்ன யோசிக்கிறீங்க? எக்ஸாம்பிளுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்பெஷல் எபிலிட்டியோட இருக்காங்களே அவங்கள பத்தி என்ன யோசிக்கிறீங்க? ஆனா இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பிரைடோட அப்பாவும் வந்துட்டு தலையில ஒண்ணு வச்சுட்டு அவனை வலிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. பிரைடும் ஸ்டேல் நீ வந்தப்போ ஒரு மாதிரி இருந்தா, ஆனா இப்போ ஓரளவுக்கு சான்சலர் கில்பர்ட் மாதிரியே மாறிட்டேன். ஆனா இதை கேட்டு ஸ்டேல் ஷாக் ஆயிட்டு என்னது இன்னும் அவன மாதிரி இருக்குன்னா எப்படி எதனால? நான் பிரைடும் அவ வாழ்ந்துட்டாங்கிறத சொல்றதுக்கு அப்படி சொன்னா அவளுமே அது வந்து நீ சிரிக்கிறதும் இல்ல நடந்துக்கிறதும் அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஸ்டேலும் அப்ப அவனு மாதிரி என்னோட எமோஷன்லாம் என்னோட முகத்துல வராம இருக்கு போலயே. ரைடும் அதெல்லாம் உன்னோட முகத்துல ஒன்னும் கொண்டு வரானாப்பா அப்படின்னு சொல்ல ஸ்டேலும் இல்ல எனக்கு கண்டிப்பா நான் அதை செஞ்சே தீருவேன். இதை பார்த்து பிரைடும் டிஆர் கிட்ட ஒன்னு சொல்ல அவளுமே பின்தொடர்ந்து போறா. இதை பார்த்துட்டு இருக்க அந்த குயின் பிரின்சஸ் பிரைடோட அம்மாவுமே பிரைடு நிறையவே மாறிட்டால. அவங்க அப்பாவும் நான் தான் சொன்னால எனக்கு அந்த எபிலிட்டி கிடைச்சது அணில இருந்து அவ இந்த அளவுக்கு மாறிட்டா. அவங்க அம்மாவும் ஸ்டார்டிங்ல இவ எப்படி வருவாங்கிறத நான் கவலைப்பட்டேன், ஆனா இப்போ ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஸ்டேல் அவ வந்து 1 மாசம் தான் ஆச்சு, ஆனா அதுக்குள்ளேயே பிரைடோட சைடு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வர பிரைடுமே அட கமாண்டர் ராட்ரி அந்த கமாண்டரும் நீங்க இப்ப பேசினதுல எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அடுத்த குயினா ஆக போறீங்க, அதனால அதுக்கு வாழ்த்துக்கள். பிரைடோ ரொம்ப நன்றி. அவளும் மனசுக்குள்ள இவர்தான் இந்த கண்ட்ரி நைட்ஸோட லீடர், இவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு என்னன்னா தி நைட் வித்அவுட் அ ஸ்கிராச். பேர்ல இருக்க மாதிரியே இவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவர். இவரோட தோற்றம் நான் அதை எங்கேயோ பாத்திருக்கேன், ஆனா எங்க பாத்தங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. அந்த கமாண்டரும் நீங்க ஒரு நல்ல பிரின்சஸா மாறிட்டீங்க, ஒரு நாள் என்னோட பையனுமே உங்களை மாதிரி மாறுவாங்கிறத நான் நம்புறேன். பிரைடும் அப்ப உங்க பையனுமே ஒரு நைட்டா மாறுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் அது தெரியல, ஆனா அவன் நைட்டா மாறினா எனக்கு சந்தோஷம் தான். பிரைடுக்கும் ஏதோ ஒன்று மறந்த மாதிரி தோணுது. அவளும் உங்க பையன் ஒரு நாள் சந்திப்பண்ண நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி அவங்க அம்மாவும் நான் பார்த்த ஃபியூச்சர் எல்லாமே மாறிடுச்சு, அது எப்படின்னே தெரியல. அவங்க பாவம் கவலைப்படாத, நம்மளோட பீரியட் கண்டிப்பா ஒரு நல்ல குயினா மாறுவா. இப்போ பிரைடோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் இன்னைக்கு நான் திருப்பியுமே சத்தியம் பண்றேன், இன்னும் 10 வருஷத்துல நான் இருக்கிறத மோசமா மாறினாலும் சரி, என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன வெறுத்தாலுமே சரி, நான் குற்றம் உள்ளவனை நிரூபிக்கிற அந்த நாள் வரைக்கும் நான் சத்தியம் பண்றேன், என்கிட்ட இருக்க எல்லா சக்தியும் வச்சுக்கிட்டு இந்த நாடையோ இந்த நாட்டு மக்களையோ நான் காயப்படுத்த விடவே மாட்டேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.